அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பும் ஷஃபாஅத்தும் புனித ஜும்மாவினுடைய அமல்களை நிறைவு செய்வதற்காக வேண்டி குழுமை இருக்கின்ற நம்மீதும் நம்மை சார்ந்தவர்கள் மீதும் நாம் நேசிப்பவர்களின் மீதும் நம்மை நேசிப்பவர்களின் மீதும் துஆவை கொண்டு வசியத்து செய்தவர்களின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. சகோதரர்களே, இன்றைய ஜும்மாவிலே இரண்டு முக்கியமான விஷயங்களை சிந்திக்க வேண்டிய, அலசி ஆராய வேண்டிய ஒரு தருணம் இது. ஒன்று, நம்முடைய இளைய தலைமுறை கல்லூரிகளுக்கு சென்று பள்ளிக்கூடங்களுக்கு சென்று படித்து கொண்டிருக்கக்கூடிய இளைய தலைமுறை 2 தினங்களுக்கு முன்பிலிருந்தே தங்களுடைய காதலர் தின வாழ்த்துக்களை பதிவு செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அது நாம் ஆண்டு கொண்டிருக்கிற இந்த தேசத்தினுடைய கலாச்சாரத்திற்கும், இந்த கலாச்சாரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூ உலகத்திற்கு போதித்தார்களோ அந்த கலாச்சாரத்திற்கும் நேர் எதிர்மறையான ஒரு கலாச்சாரத்தை நோக்கி இன்றைய இளைய தலைமுறை சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் முதலிலே உணர வேண்டும். இரண்டாவதாக, இந்த தேசம் மதச்சார்பின்மை என்கிற வார்த்தையிலிருந்து கடந்து மதச்சார்புடைய ஒரு தேசமாக மாற்றப்பட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்ற பாசிச சக்திகள் அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் தகர்த்து தவிடுபடியாக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த தேசத்தினுடைய தலைநகரத்து மக்கள் தங்களுடைய வாக்குச்சீட்டுகளின் மூலமாக, கரங்களின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்கிற ஒரு நிதர்சனமான உண்மையை இஸ்லாமிய சமூகம் உணர வேண்டும் என்கிற 2 விஷயங்கள். முதலாவதாக ஒரு விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூவுலகத்திற்கு வந்து நபியாக அனுப்பப்பட்ட பொழுது அங்கிருந்த கலாச்சாரம் இருந்ததே, அது பெண்களை மிக மோசமாக, மட்டமாக, ஒரு போக பொருள் என்கிற நிலைமையை விட மிக கீழ்த்தரமாக பயன்படுத்தி கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் தான் அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு உரிமை இருக்கிறது, அவர்களுக்கு உணர்வு இருக்கிறது, அவர்களுடைய உயிரும் ஆண்களுடைய உயிரும் சமமானதுதான் என்கிற ஒரு போதனையை இந்த பூ உலகத்திற்கு கொடுத்தார்கள். அதற்கு முன்னால் ரோம பேரரசினுடைய விஞ்ஞானிகள் ஒரு ஆய்வை நடத்தினார்கள். அந்த ஆய்வு என்ன தெரியுமா? அந்த ஆய்வு ஆண்களுடைய உடலிலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய உயிருக்கும் பெண்களுடைய உடலிலே ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த உயிருக்கும் வித்தியாசம் இருக்கிறதா என்கிற ஒரு ஆய்வு. அந்த ஆய்வு முடித்து ரிசல்ட்டை சமர்ப்பிக்கின்ற பொழுது அவர்கள் இப்படி சொன்னார்கள்: ஆண்களுடைய உயிர் கொஞ்சம் தரம் கூடியது, பெண்களுடைய உயிர் தரம் குறைந்தது. இஸ்லாம் பெண்ணடிமையை போதிக்கிறது என்று யார் இந்த மார்க்கத்தை பார்த்து விமர்சிக்கிறார்களோ அந்த மேலை நாட்டிற்கு சொந்தமான மதம் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? ஆண்களுடைய உயிரும் பெண்களுடைய உயிரும் சமம் அல்ல, ஆண்களுடைய உணர்வும் பெண்களுடைய உணர்வும் சமம் அல்ல. மிருகங்களுக்கு சமமாக பெண்கள் பார்க்கப்பட்ட ஒரு காலகட்டம் அது. ஒரு பெண்ணை யாருக்கு பிடிக்கிறதோ அவன் எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த பெண்ணை அனுபவித்துக் கொள்ளலாம் என்கிற ஒரு சூழல். இப்படிப்பட்ட மோசமான ஒரு காலகட்டம். காபத்துல்லாவிலே கொண்டு வந்து பெண்களை விட்டு விடுவார்கள். அந்த பெண்ணை யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் அனுபவிக்கலாம். இந்தியாவில் கூட நாம் எல்லாம் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் அப்படிப்பட்ட ஒரு பழக்க வழக்கம் நம்மிடத்திலேயும் இருந்திருக்கிறது. தேவதாசிகளை கொண்டு வந்து கோவிலிலே, ஊர்ல ஒரு முக்கியமான இடத்துல விட்டுருவாங்க, ஊர் முக்கியஸ்தர்கள் வந்து அவளை அனுபவித்துக் கொள்ளலாம் என்கிற ஒரு சூழல் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அரபு தேசத்திலும் இருந்தது. அப்பொழுதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு மகர் கொடுத்து திருமணம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். பெண்களை வெறுமனே திருமணம் செய்யுங்கள் என்பது மட்டுமல்ல, மகர் கொடுத்து அந்த மகரையும் கூட அவர்கள் இவ்வளவு கேட்கிறார்களோ அதை கொடுத்து அதை நிர்ணயிக்கும் உரிமை கூட ஒரு ஆணுக்கு கிடையாது என்று பெண்களுடைய அந்தஸ்தை இந்த மார்க்கம் உயர்த்தி பிடித்தது என்று சொன்னால், இன்றைக்கு மேலை நாட்டினுடைய மீடியாக்கள் பெண்களை வெறுமனே சோப்பினுடைய, சீப்பினுடைய, கண்மையினுடைய, லிப்ஸ்டிக்கினுடைய விளம்பரத்திற்காக வேண்டி ஒரு போக பொருளாக பயன்படுத்துகின்ற ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வித்தியாசத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த பெண்களுடைய அந்தஸ்தை இந்த இஸ்லாம் உயர்த்தியது. இன்றைக்கு பெண்களுடைய அந்தஸ்தை தரம் குறைத்து விட்டது.
இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன மீடியாக்கள். விளைவு என்ன தெரியுமா? மீண்டும் ஐயாமுல் ஜாஹிலியாவை நோக்கி இந்த சமூகம் கடந்து கொண்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய பகுதிகளிலே ஒவ்வொரு இளைஞனுடைய செல்போனையும் நீங்கள் எடுத்து பார்த்தால் அவன் ஒரு பெண்ணுக்கல்ல, குறைந்தது 4-5 பெண்களுக்கு காதலர் தின வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டிருப்பான். அது அவனுக்கு ஒரு பெருமை. உன்னோட எல்லாம் நிறுத்துறதில்லை, அவனுக்கு எத்துணை விடுகிறதோ அவனுடைய வலையில். அதற்கு தோதுவாக வலைத்தளம் அவனுடைய ஆண்ட்ராய்டு செல்போனிலே நாம் அவன் பயன்படுத்துவதற்காக வேண்டி வழிவகை செய்து கொடுத்திருக்கிறோம். அவனுடைய வலைத்தளத்திலே எத்துணை விடுகிறதோ. நீங்களும் ஒரு பெண்ணுடைய போட்டோவை ப்ரொஃபைலாக வைத்துக் கொண்டால் உங்களுக்கும் வரும் ஒரு வாழ்த்து என்கிற அளவிற்கு இந்த சமூகம் சென்று கொண்டிருக்கிறது. அதனுடைய விளைவு லிவிங் கெட் டுகெதர், திருமணம் செய்யாமல் வாழ்க்கையை நடத்துவது. இதுதானடா நாம இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னாலும் நம்முடைய சமூகத்தில் இருந்தது. இதே கலாச்சாரம் தானடா இஸ்லாம் வருவதற்கு முன்னால் அரபு தேசத்திலும் இருந்தது. இந்த கலாச்சாரத்தை ஒழிப்பதற்காக வேண்டி நம்முடைய அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரத்தம் சிந்தினார்களே, பல்லுடைக்கப்பட்டதே, தலை உடைக்கப்பட்டதே, எத்தனையோ குடும்பங்கள் அனாதைகளாக்கப்பட்டது, எத்தனையோ இளைஞர்களுடைய கரங்கள் எல்லாம் வெட்டி கண்டம் துண்டமாக மாற்றப்பட்டது, எத்தனையோ பெண்கள் விதவைகளாக மாற்றப்பட்டார்களே, எத்தனையோ சிறுவர்கள் அனாதைகளாக அலைந்து திரிந்தார்களே. இத்துணை தியாகங்களுக்கு பின்னால் ஒரு உயர்ந்த கலாச்சாரத்தை இந்த உலகத்திற்கு போதித்துக் கொடுத்ததற்கு பின்னால் என் அருமை இஸ்லாமிய சமூகமே, எந்த கலாச்சாரத்தை நம்முடைய மார்க்கம் போதித்துக் கொடுத்ததோ அதே கலாச்சாரத்திற்கு எதிராக நீ உன்னுடைய ஆண்ட்ராய்டு போனை பயன்படுத்துவது இந்த மார்க்கத்திற்கும் ரசூலுக்கும் சஹாபிகளுக்கும் அல்லாஹ்விற்கும் செய்யக்கூடிய துரோகம் இல்லையா? இதையா கலாச்சாரமாக தேர்ந்தெடுப்பது? இன்னைக்கு எல்லோரும் திருமணத்தை அவன் நிர்ணயிக்கிறான். ஏண்டா, உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி உனக்கு நடைபயில சொல்லி கொடுத்து உனக்கு என்னென்ன பிடிக்குங்கிறதையெல்லாம் ஆசையாக வாங்கி கொடுத்து உனக்கு என்ன ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்கும், உன்னை எந்த ஸ்கூல்ல படிக்க வைக்க வேண்டும் என்பதையெல்லாம் ஆலோசனையாக எடுத்து கொடுத்து வளர்த்த அந்த பெற்றவர்களுக்கு தெரியாதா உனக்கு எப்படி பொண்ணு கட்டி வைக்கணும்னு? உனக்கு என்ன சப்ஜெக்ட் வரும் வராதுங்கிறத கூட கவனிச்சு அதற்காக வேண்டி டியூஷன் அனுப்பி உன்னை வளர்த்து ஆளாக்கியதற்கு பின்னால் நீ சொல்கிறாய் நான் சொல்லும் பெண்ணை தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், சூரத்துல் பக்ரா, ولا تنكحوا المشركات حتى يؤمن ولا أمة مؤمنة خير من مشركة ولو أعجبتكم ولا تنكحوا المشركين حتى يؤمنوا ولا عبد مؤمن خير من مشرك ولو أعجبكم أولئك يدعون إلى النار والله يدعو إلى الجنة والمغفرة بإذنه ويبين آياته للناس لعلهم يتذكرون. முதல்ல ஆண்களுக்கு சொல்கிறான், வலா தன்கிஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யுமின், எந்த ஒரு முஷ்ரிக்கான பெண்ணையும் அவள் ஈமான் கொள்கிற வரையிலும் நீ அவளை திருமணம் செய்ய வேண்டாம். முதல்ல நம்மளுக்கு இது ஆண்களுக்கு சொல்லும் போது சொல்றான், நீ கல்யாணம் பண்ணாத. வல அமத்தும் முஃமினத்துன் கைரும் மின் முஷ்ரிகத்தின் வலவு ஆஜபத்துக்கும், ஒரு மூமினான அடிமை பெண்ணை விட ஒரு முஷ்ரிக்கான பெண்ணுடைய அழகு உன்னை வசீகரித்தாலும் சரி. நல்லா கவனிக்கணும், அல்லாஹ் நம்முடைய உணர்வுகள் அப்படியே புரிஞ்சு வச்சிருக்கிறான் பாருங்க. ஒரு மூமினான அடிமை பெண்ணை விட ஒரு முஷ்ரிக்கான பெண்ணுடைய அழகு உன்னை அப்படியே வசீகரித்தாலும் சரி, அவள் மூமினாகின்ற வரையிலும், மூமினாக மாறுகின்ற வரையிலும் நீ அவளை திருமணம் செய்யாதே. ஆனா நம்ம பசங்க சில பேர் கொஞ்சம் தெளிவா இருக்கிறான், காதலுக்காக வேண்டி மதம் மாறுகிறவர்களை திருமணம் செய்து கொள்கிறான். காதலுக்காக வேண்டி மதம் மாறினால் அதற்கு பேரு ஈமானா? அந்த ஈமான் நிலைத்திருக்குமா? முதலில் மார்க்கத்தை சொல்லி புரிய வைக்க வேண்டும். அப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களை நாம் எத்தனை பேர்களை திருமணம் செய்வதற்கு தயாராக காத்திருக்கிறோம்?
2 நாளைக்கு முன்னால் தென்காசிக்கு அருகாமையில் இருக்கிற ரஹ்மத் நகர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போயிருந்தோம். 82 இந்தியாவினுடைய பாரதிய ஜனதாவினுடைய தலைமையையே ஆட்டிய ஒரு கிராமம், கதிகலங்க வைத்த ஒரு கிராமம். பண்பொழிக்கு அருகாமையில் ரஹ்மத் நகர், மீனாட்சிபுரம் என்கிற அந்த ஊரிலிருந்து மொத்தம் 230 குடும்பங்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த 230 குடும்பத்தில் ஏறத்தாழ 180 குடும்பங்கள் இந்த மார்க்கத்தை தழுவினார்கள். எத்தனை குடும்பம்? 180 குடும்பம். தழுவிய வரலாறுகள் எல்லாம் நீங்கள் படித்திருப்பீர்கள். ஏறத்தாழ கடந்த வாரம் கூட ஒரு வார பத்திரிகையிலே அந்த நாள் ஞாபகம் என்கிற ஒரு தலையங்கத்தை, ஒரு தலைப்பின் கீழே அந்த விஷயத்தை பதிவு செய்தார்கள். ஏனென்றால் இந்த இந்தியாவிலே இன்றைக்கு கர்வாபசி, தாய் மதம் திரும்புங்கள் என்கிற ஒரு முழக்கம் சொல்லப்பட்டு எல்லோரையும் அவர்களுடைய மதத்தை நோக்கி அடைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில், ஒரு காலத்தில் ஏன் அந்த மதத்தை விட்டு இந்த மார்க்கத்தின் பக்கம் அந்த மக்கள் வந்தார்கள் என்கிற ஒரு ஞாபகத்தை அந்த பத்திரிகை மக்களுக்கு மத்தியிலே முன்வைத்தது. அப்ப அங்க என்ன விஷயம் என்ன தெரியுமா? இன்றைக்கு ஓரளவு ஒரு சில குடும்பங்கள் நிலையாக இருக்கிறார்கள். அங்கிருந்து ஒரு 35 பெண்களை தேர்வு செய்து தஞ்சை மாவட்டத்திற்கு அனுப்பினார்கள். அந்த பெண்களுக்கு மார்க்க போதனைகள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆலிமாக்கள் என்கிற அந்தஸ்தை அந்த பெண்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே. எல்லாமே ஒரு 180 குடும்பமுமே புதுசாக இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. பேசிக்கலி அவர்களுக்கு இஸ்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் பெண்களுக்கு பெண்களின் மூலமாக போதிக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வோடு அங்கிருந்து ஒரு 35 சின்ன பொண்ணுங்களை தஞ்சாவூர் மாவட்டத்தில் கூட்டிட்டு போய் மதரசாவில் ஓத வச்சு ஆலிமாக்களாக திரும்ப கொண்டு வந்தார்கள். அப்படி வந்த அந்த 35 பெண்களுமே எதுக்கு கூட்டிட்டு போனாங்க? இந்த மார்க்கத்தை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்த மற்ற பெண்களுக்கு அடிப்படை விஷயங்களிலிருந்து அனைத்து விஷயங்களையும் போதித்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பயிற்றுவிக்கப்பட்ட அந்த 35 பெண்களில் ஒருவர் கூட இன்றைக்கு முஸ்லிமாக இல்லை. நம்ம இன்னைக்கு பெருசா பேசுறோம், தாவா களத்துல எங்க அமைப்பு தான் நம்பர் 1. இல்லை நாங்க தான் நம்பர் 1. அதற்காக வேண்டி அரபு தேசங்களிலிருந்து பொருளாதாரம் நமக்கு கொட்டி கொடுக்கப்படுகிறது. தாவாவுக்குன்னு சொல்லி அவன் கஷ்டப்பட்டு அடிமையாக இருந்து வேலை பார்த்து அந்த கிடைக்கிற சம்பளத்திலிருந்து ஒரு 10%, சில பேர் பகுதியை கூட தாவாவிற்காக வேண்டி இந்திய தேசத்திற்கு வாரி வழங்கி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நிலைமை என்ன? ஏனென்று சொன்னால் அதில் ஆலிமாக வந்த ஒரு பெண்மணியிடத்திலே அவனுடைய மாமன் மகன் முறமாப்பிளன்னு ஒருத்தர் இருப்பான, அவன் இஸ்லாத்துக்கு வரல. அவன் அடிக்கடி இந்த பெண் பர்தாவோடு செல்லுகின்ற பொழுது சொல்லுவானா, உன்னை எவன் கட்டுறான்னு பார்ப்போம், உனக்கு எந்த துளுக்க வாழ்க்கை கொடுக்கிறான்னு பார்ப்போம் என்று சவால் விட்டு சென்றிருக்கிறான். அந்த பெண்ணை கூட கடைசியிலே எந்த முஸ்லிமும் திருமணம் செய்யவில்லை. அவள் அந்த முறை மாமனைத்தான் திருமணம் செய்து கொண்டாள் என்கிற வருத்தமான செய்தி இந்த சமூகத்தினுடைய உள்ளங்களிலே பதிவு செய்ய வேண்டிய விஷயம். குர்ஆன் சொன்னது, வல அமத்தும் முஃமினத்துன் கைரும் மின் முஷ்ரிகத்தின் வலவ் அஜபத்துக்கும். என்னருமை சகோதரா, பள்ளிக்கூடங்களிலே உன்னோடு படிக்கக்கூடிய பெண்கள் அழகாக இருக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி கல்லூரியிலே நீ படிக்கின்ற பொழுது உன்னோடு படிக்கக்கூடிய, உன்னோடு பயணம் செய்யக்கூடிய பெண்கள் அழகாக இருக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி முஷ்ரிக்கான பெண்களுடைய அழகு உன்னை வசீகரிக்கிறதா? அல்லாஹ் சொல்கிறான், முஷ்ரிக்கான பெண்கள் எவ்வளவு அழகாக இருந்தாலும் பரவாயில்லை, வல அமத்தும் முஃமினா, ஈமான் கொண்ட ஒரு அடிமையான, கருப்பு அடிமையான பெண்ணாக இருந்தாலும் கூட, அவள் எந்த மதத்தில் இருந்து ஈமான் கொண்டிருந்தாலும் சரி, தலித்துகளில் இருந்து இஸ்லாத்தை நோக்கி வந்திருந்தாலும் சரி, அல்லது பிராமண சமூகத்தில் இருந்து இந்த மார்க்கத்திற்கு அடி எடுத்து வைத்திருந்தாலும் சரி, வல அமத்தும் முஃமினா, அடிமையான ஒரு பாவப்பட்ட ஏழையான ஒரு பெண் கைரும் மின் முஷ்ரிகா, முஷ்ரிக்கான பெண்களை விட மிகச் சிறந்தவர்கள். அவளை எவ்வளவு பேரழகிகளாக இருந்தாலும் பரவாயில்லை. விளங்கி விட்டதா இந்த சமூகத்தினுடைய அமைப்பு? நம்ம எப்படி இருக்கிறோங்கிற லட்சணத்தை புரிஞ்சுக்கிட்டோமா நம்ம? அதனால நீயத்து வைங்க, இன்ஷா அல்லாஹ்
இது மாதிரியான பெண்களுக்கு வாழ்க்கை கொடுப்பது. நம்ம இன்னைக்கு என்ன இந்த லவ்வர்ஸ் டேனுடைய அமைப்பு என்னன்னு சொன்னா, ஒரு பிள்ளை அழகா இருந்தா உடனே அவளுக்கு ஒரு ப்ரப்போஸ் பண்ணிடணும். அழகுதானே மிக முக்கிய காரணம். அவளுடைய அழகை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்யப்படுகின்ற அனைத்து முயற்சிகள் தான் இது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞர்களுக்கு உபதேசிக்கின்ற பொழுது ஒவ்வொரு திருமண வீடுகளிலும் திருமண நேரங்களிலே இமாம்களால் ஆலிம்களால் சொல்லப்படுகின்ற ஒரு ஹதீஸ், யா மஅஷர ஷபாப், யா மஅஷர ஷபாப், ஓ இளைஞர் கூட்டமே. ரசூலுல்லாஹ் அழைச்சதையே பாருங்க, ரசூலுல்லாஹ் அழைப்பையே பாருங்கள், ஒரு புத்துணர்வு, ஒரு ஆவேசம். யா மஅஷர ஷபாப், ஓ இளைஞர்களே. யா அய்யுஹல் முஃமினூன் சொல்லல, யா அய்யுஹல் அஸ்ஹாப் அப்படி சொல்லல. இளைஞர் சமுதாயமே, துன்கஹுல் மர்அத்து லிஅர்பஇன், 4 விஷயங்களுக்காக வேண்டி ஒரு பெண் திருமணம் செய்யப்படுகிறாள். இளைஞர்களுக்கு சொன்னார்கள், இளைஞரே எந்த அழகுக்கு பின்னால் நீ செல்கிறாயோ அதை முதல் விஷயமாக ரசூல் சொன்னார்கள். லிமாலிஹா வலி ஜமாலிஹா வலி ஹஸபிஹா வலி தீனிஹா. ஒன்னு பணத்துக்கு, உங்க வாப்பா தேர்ந்தெடுக்கிறதா இருந்தா முதல்ல அதைத்தான் பார்ப்பாரு. உங்க வாப்பா உனக்கு பொண்ணு பார்க்கிறதா இருந்தா பணம் இருக்காங்கிறத பார்ப்பாரு. நீ அதை ஏத்துக்கிடணும்னா நீ என்ன பார்ப்ப? பொண்ணு அழகா இருக்கான்னு பார்ப்ப. நான் ஒரு செய்தியை வருத்தத்தோடு பதிவு செய்து கொள்கிறேன். என்னிடத்தில் வருகின்ற நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் எல்லோரும் சொல்வது, பாவப்பட்ட பிள்ளையா இருக்கணும் அலிம்சா, ஒன்றும் வேண்டாம், நான் வாப்பாட்ட மாட்ட எல்லாத்திட்டையும் பேசிட்டேன். ஏன்னா வாப்பா அம்மாவும் அதுதானே எதிர்பார்ப்பாங்க, ஃபுலூஸு எல்லாத்தையும் பேசிட்டேன். ஒரே ஒரு கண்டிஷன், பொண்ணு கொஞ்சம் அழகா இருக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஏமாந்திராதடா, ஏமாந்திராத. லிமாலிஹா வலி ஜமாலிஹா, பணத்திற்காக அழகிற்காக. அடுத்து குடும்பக்காரெல்லாம் வருவாங்க, என் மகனுக்கு அங்க பொண்ணு பார்த்திருக்கிறேன். என்ன குடும்பம்ல அது, என்ன குடும்பம், குடும்பத்தை பாரு. கோட்டாரில் குளச்சில்ல திருவாங்கூர்ல ஒரு ஃபேமஸான குடும்பமா, அது போடலாம், அது பெரிய குடும்பம். குடும்பமா சோறு போடுது, குடும்பமா வாழ போகுது. வலை ஹஸபிஹா, குடும்ப பாரம்பரியத்திற்காக வேண்டியும் திருமணம் செய்யப்படுகிறாள். வலிதீனிஹா, அடுத்து கொஞ்சம் நல்ல பசங்க உண்டு, கலாச்சார பள்ளிக்கு வரக்கூடிய இளைஞர்களை போன்று. வலிதீனிஹா, ஆலிம்சா, அவள் ஆலிமாவாக இருக்க வேண்டும். இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒன்றும் வேண்டாம் அவளுக்கு, அவள் என்ன செய்யணும்? ஆலிமாவா, எனக்கு மார்க்கம் சொல்லித்தரணும், எங்களுடைய குடும்பத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட பெண்கள் ரசூல் சொன்னார்கள், அழகான பெண்ணை கொண்டு வாழ்க்கையிலே சந்தோஷம் கிடைக்காத இளைஞர்களே, பொருளாதாரத்தை கொண்டு வருகின்ற பெண்களை கொண்டு வாழ்க்கையிலே சந்தோஷம் கிடைக்காத இளைஞர்களே, பெரிய குடும்ப பாரம்பரியம் உள்ள பெண்களை கொண்டு வாழ்க்கையிலே சந்தோஷம் கிடைக்காத இளைஞர்களே, ஒரு பாவப்பட்ட பெண்ணாக இருந்தாலும், கருப்பான பெண்ணாக இருந்தாலும், ஏழை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்ணாக இருந்தாலும், வலிதீனிஹா, அவளிடத்தில் மார்க்கம் இருக்கிறது என்று சொன்னால், மார்க்கம் உடையவரை கொண்டு நீ வாழ்க்கையிலே வெற்றி பெற்றுக்கொள் என்று சொன்னார்கள். என்ன பார்க்கணும் இங்க? அவளுக்கு தீன் இருக்கிறதா, ஒழுக்கம் இருக்கிறதா? தீன் இருக்கக்கூடிய ஏராளமான பெண்கள் நம்முடைய மாவட்டத்தில் உண்டு. ஆனால் பணமோ அழகோ குடும்ப பாரம்பரியமோ அவர்களிடத்தில்லை. ரசூல் சொன்ன மார்க்கம் இருக்கிறது. நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்குரிய அத்துணை காரியங்களும் அவர்களிடத்தில் இருக்கிறது. ஆனா தீன்றதுக்கு ஆள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த மார்க்கத்திற்கு வந்தவர்களுக்கு ஏற்பட்ட பொழுது எல்லோரும் கேலி செய்கிறார்கள், கிண்டல் செய்கிறார்கள். பெருசா போறிய துலுக்கன் ஆயிட்டா, முஸ்லிம் ஆயிட்டா, சமத்துவம் கிடைச்சிரும், சகோதரத்துவம் கிடைச்சிரும், நம்ம இந்த மதத்தில் நாம் ஒடுக்கப்படுகிறோம், தாழ்த்தப்படுகிறோம், ஓரங்கட்டப்படுகிறோம் எல்லாம் சொல்லிட்டு போனிய. எவனாவது வந்தானா? எவனாவது வந்தானா? கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. பதில் சொல்ல முடியாமல் திரும்பி போய்விட்டார்கள். இந்த 35 பெண்கள் இந்த மார்க்கத்திலிருந்து திரும்பி போனதற்கு நாமும் ஒரு காரணம் தானே? சொல்லுங்க பாப்போம்.
நம்மளும் ஒரு காரணம். நம்ம வச்சிருக்கிற கலாச்சாரம், யார் சொல்லிக் கொடுத்தது இந்த கலாச்சாரம்? மேற்கத்திய உலகத்தில் நன்கு பிடித்து நடந்து கொண்டிருந்த மேற்கத்தியவர்களுக்கு கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுத்தது இந்த மார்க்கம். குர்ஆன் சொல்லிக் கொடுக்கிறது. இன்னைக்கு என்ன வெஸ்டர்ன் கல்ச்சரை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் என்பது இன்னைக்கு இந்த போயிட்டு இருக்குது. இந்த சமூகம் லிவிங் கெட் டுகெதர் மீண்டும் ஒரு நவீன விபச்சாரம், அதான சொல்றது. நவீன விபச்சாரத்தை நோக்கி இன்றைய இளைஞர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை போதித்துக் கொடுக்கின்ற வெஸ்டர்ன் கலாச்சாரம் அவர்களுக்கு நல்ல கலாச்சாரத்தை போதித்துக் கொடுத்தது இந்த இஸ்லாம். அவன் இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டான். ஒரு காலகட்டம் இருந்தது, யாரும் யாரோடும் சாட்டிங்கும் சீட்டிங்கும் என்ன வேண்டுமானாலும் டேட்டிங்கும் செய்து கொள்ளலாம். அதை தடுப்பதற்கு அமெரிக்க குடிமகனுக்கு அவனுடைய விஷயத்திலே தலையிடுவதற்கு யாருக்கும் தகுதி கிடையாது என்று முழங்கிய அமெரிக்கா, நாசாவினுடைய உயர்தரமான கேமராவில் இருந்து சேட்டிலைட்டில் இருந்து இன்றைக்கு கலாச்சார பள்ளியிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை கூட படம் எடுக்கக்கூடிய அளவிற்கு நாகரிகத்தையும் விஞ்ஞானத்தையும் தன்னுடைய கரத்திலே கொண்டு வந்த அமெரிக்கா ஒரு காலகட்டத்தில் இப்படி சொன்னது, மக்களே வேண்டாம், மக்களே வேண்டாம், ஒழுக்கமாக வாழ ஆரம்பிப்போம். ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்கிட்ட விபச்சாரம் அதிகரித்தால் புதிய பேர் தெரியாத புதிய புதிய நோய்கள் இறக்குமதி செய்யப்படும். அல்லாஹ் இறக்குமதி செய்வான். அப்ப எந்த பார்மசிஸ்ட் வந்தாலும் என்ன பார்மா கம்பெனி வச்சிருந்தாலும் அதுக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு புதிய புதிய நோய் இந்த சமூகத்திற்கு வருகிறது, பெயரே கண்டுபிடிக்க முடியல. கேட்டா மருத்துவர்கள் சொல்கிறார்கள் இது லட்சத்துல ஒரு ஆளுக்கு வரும், கோடியில ஒரு ஆளுக்கு வரும். நான் சொல்கிறேன் சகோதரர்களே, அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு இறக்கி கொடுக்கக்கூடிய வேதனை இது. இந்த சமூகத்தில் விபச்சாரம் நவீனமயமாக்கப்பட்டு அது நம்முடைய வீட்டினுடைய பெட்ரூம் வரைக்கும் வந்த பொழுது அல்லாஹ் கொடுத்த நோய்க்கு மருந்தை எந்த ஜெர்மன் கம்பெனியினாலும் கண்டுபிடிக்கவே முடியாது. புரிந்து கொள்ளுங்கள். 2 வயது குழந்தைக்கு மென்சஸ் வருகிறது, என்ன செய்ய முடியும்? எந்த மருத்துவர் இதை சரி செய்ய முடியும்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கலாச்சாரம் மாறுதுன்னு சொன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. அல்லாஹ்வினுடைய வேதனை வருகின்ற பொழுது எல்லோருக்கும் தான் வரும். ஹாஜியாருக்கும் வரும், இமாமுக்கும் வரும், தௌஹீதுவாதிக்கும் வரும், சுன்னத் ஜமாத்துக்காரர்களுக்கும் வரும், எல்லோருக்கும் வரும். வேதனையை எந்த ஒரு குறிப்பிட்ட நல்லவர்களாலும் தடுத்து நிறுத்த முடியாது. இந்தோனேஷியாங்கிற ஒரு நாடு உலகத்திலேயே அதிகமாக முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் நாடு, அப்படிதானா? இல்ல அப்படின்னா அங்க எப்படி இருக்கணும்? கலாச்சார சீரழிவுகள் கண்களுக்கு முன்னால் நடந்த பொழுது கண்டுகொள்ளாமல் இருந்தார்கள். நம்மளும் அதுக்கு தான் வருத்தப்படுறோம். உன் ஊர்ல, உன் தெருவுல, உன் ஜமாத்துல விபச்சாரம் சர்வ சாதாரணமா நடக்கு, அது எல்லோருக்கும் தெரிகிறது. தட்டி கேட்கிறதுக்கு வக்கில்லையா உனக்கு? வட்டி வாங்குறத சமூகத்துல பெரிய ஆளு, கல்யாண வீட்டுக்கு போன சாட்சிக்கு அவனை அழைத்து மேடையில் அமர வைத்து அழகு பார்க்கிறோம். விபச்சாரம் செய்யக்கூடியவன் திருமண வீடுகளிலே மேல் சபையிலே அமர்ந்து அந்த திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய அளவிற்கு சமூகத்தில் அந்தஸ்து அவனுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அப்பனா அவன் செய்யக்கூடிய விபச்சாரத்தை நாம் அங்கீகரிக்கிறோம் என்ற அர்த்தம். அவன் செய்து கொண்டிருக்கக்கூடிய வட்டி தொழிலை நாம் அங்கீகரிக்கிறோம் என்ற அர்த்தம். அதனால விபச்சாரம் குறைக்க வேணும்னு அவன் நினைச்சாலும் இந்த சமூகம் குறைக்க விடுறது இல்லை. ஏன்? சமூகத்தில் பெரிய மனுஷன், அதை எவனாவது விமர்சிச்சு பேசினா அவன் மோசமானவன், அதை கண்டிச்சு பேசினா அவன் மோசமானவன். ஆனா செய்கிறவன் சமூகத்தில் பெரிய மனுஷன், அதை யாருமே கண்டுகொள்வதில்லை. கலாச்சார சீரழிவை கண்டுகொள்ளாமல் இருந்தால் என்ன நேரம்? அல்லாஹுவினுடைய வேதனை அந்த சமூகத்திற்கு இறங்கும். நவூது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்தோனேஷியாவில் ஒரு பெண் திருமணம் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஆம்பளைக்கு பொண்ணு கிடைக்கணும்னு சொன்னா அந்த பொண்ணும் ஹஜ்ஜு செய்திருக்கணும், அந்த ஆணும் ஹஜ்ஜு செய்திருக்கணும். அவங்களுடைய குவாலிஃபைடாக பார்க்கப்படுகின்ற விஷயம் என்ன? பையன் ஹாஜியாரா இருக்கணும், பொண்ணு ஹாஜியாரா இருக்கணும். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்தோனேஷியாவில் இந்த குட்டி குட்டி பசங்க, குட்டி குட்டி பொண்ணுங்க தான் நிறைய, 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க நிறைய ஹஜ்ஜு செய்ய வர்றது இந்தோனேஷியாக்காரங்க. நம்ம எல்லாம் 60 வயசு 70 வயசு இன்னும் ஏதாவது செய்ய முடியுதா?
எது நல்ல காரியத்தை இல்லை, ஏதாவது மோசமானதை செய்ய முடியுதா மொத்தமா செய்துட்டு கடைசியா போய் ஹஜ்ஜி செஞ்சுட்டு வந்து ஹாஜியாரா உட்கார்ந்து இருக்கணும். அப்படிதான் நம்முடைய கான்செப்ட் எல்லாம். ஆனால் மிக இளம் வயதிலேயே காபத்துல்லாவை நோக்கி படையெடுத்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு இந்தோனேஷியா. அதிகமாக ஹாஜிமார்கள். ஹாஜிகளுடைய சிறப்பு என்ன? காபத்துல்லாவிலிருந்து திரும்ப வருகின்ற பொழுது அன்று பிறந்த பாலகனை போன்று அவர்கள் வருகிறார்கள். என்ன பாவங்கள் செய்திருந்தாலும் அத்துணை பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டவர்களாக வருகிறார்கள். அப்ப உலகத்திலேயே அதிகமாக பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் யாரு? இந்தோனேஷியாக்காரங்க. உலகத்திலேயே சுனாமியில அதிகம் பாதிக்கப்பட்ட நாடு இந்தோனேஷியா. ஏன்? நிறைய ஹாஜிமார்கள். ஆனால் பாலி தீவு என்கிற ஒரு பகுதி உலகத்திலிருந்து இந்தோனேஷிய பெண்களால் வசீகரிக்கப்பட்டு வருகின்ற அத்துணை பேர்களுக்கும் மதுவும் விபச்சாரமும் அந்த பாலித்தீவிலே இந்தோனேஷிய பெண்களால் பரிமாறப்பட்ட பொழுது அல்லாஹ் சுனாமி என்கிற ஒரு வேதனை இந்தோனேஷியாவில் தூங்கினான். சகோதரர்களே, யாரால் தடுக்க முடிந்தது? ஹாஜிமார்களால் தடுக்க முடிந்ததா? ஹாஜியார்களுடைய கரம் மேலே ஏந்திய பொழுது அவர்களுடைய துஆ கூரையை தாண்டாது என்று சொல்லி 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த விஷயம் இந்தோனேஷியாவில் நடந்தது. அதனாலதான் சொல்றோம், தவறு நடக்கிற நேரத்தில் நம்ம ஒதுங்கிட்டு நம்ம ஆஜியாரு, நம்ம இமாமு, நம்ம நல்லவன், நம்ம தொழுதா, நம்ம சகாத்து கொடுத்தா, நம்ம திக்ர் செய்தா போதும் என்று சொன்னால் அந்த பாதிப்பு நமக்கும் தான் வரும். என்ன செய்யணும்? குறைந்த அளவு இருக்கு, அதை சொல்லணும். நம்ம இன்னைக்கு சொல்றதே இல்லை. தடுக்கணும், கையால தடுக்கிறது இல்லை, சொல்றதும் இல்லை. ஆனா ஒதுங்கிடும். ஒதுங்கி வேடிக்கை பார்த்துட்டு போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எவன் ஜெயிக்கிறானோ அவன் கூட சேர்ந்துக்கிடுவோம். அப்படிதானே? அவன் ஜெயிச்சா அவன் பக்கம், இவன் ஜெயிச்சா இவன் பக்கம். இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை இந்த சமூகத்திற்கு வந்த பொழுது மிக மோசமான வியாதிகள் இன்றைக்கு நம்முடைய பகுதியிலே வந்து கொண்டே இருக்கிறது. மருத்துவர்கள் கையை விரிக்கிறாங்க. என்ன வியாதி தெரியவே இல்லை. கோடியில் ஒரு ஆளுக்கு வரும், லட்சத்தில் ஒரு ஆளுக்கு வரும். மருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது கண்டுபிடிக்க முடியாது. இது இறைவனுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா. இந்த கிருமிகள் எங்கிருந்து வருது? இறைவனுடைய புறத்திலிருந்து. நம்முடைய சமூகத்திலே பாவங்கள் அதிகரித்த பொழுது அந்த பாவத்தினுடைய முதல் காரணம் அழகான பெண்களுக்கு பின்னால் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறது இந்த சமூகம். அழகு அவனை எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போயிருக்கு. கடந்த ரமலான் மாதம் ஒரு இளைஞன் அன்றைய தினம் சுபுகு தொழுது, மக்ரிபு தொழுது, தராவீகும் தொழுது, இந்த மக்ரிபுக்கும் தராவீஹுக்கும் மத்தியிலே தன்னுடைய மனைவியையும் குழந்தையையும் அழைத்து செல்கிறான். பர்ச்சேசிங் 2-3 நாள்ல பெருநாள் வரப்போகுது. ட்ரெஸ் எடுக்க கூட்டிட்டு போறான்னு வீட்டில இருந்து மனைவியையும் மகளையும் அழைத்து கொண்டு வந்து ஒரு கிணத்துல கொண்டு போய் மகளையும் மனைவியையும் தள்ளிட்டு வந்து தராவீஹு தொழுகிறான். எப்படி இருக்கு பாருங்க. கடைசியில போலீஸ் விசாரிச்சா தெரியுது, இவனுக்கு இவனுடைய மனைவியை விட அழகான ஒரு பெண்ணின் மீது விருப்பம். அந்த பெண்ணை திருமணம் செய்வதற்காக வேண்டிய தடையாக இருக்கின்ற மனைவியையும் மகளையும் என்ன செய்வது? கொன்னுட்டான். புரிகிறதா? அழகு எவ்வளவு மோசமான ஒரு காரியத்தை செய்ய தூண்டி இருக்கிறது. அந்த குழந்தை எப்படி கதறி இருக்கும், எப்படி அழுது இருக்கும், எவ்வளவு நம்பிக்கையோடு ஆசையோடு அவனுக்கு பின்னால் ஸ்கூட்டரிலே அந்த பாவப்பட்ட பெண்ணும் அந்த குழந்தையும் பயணித்திருக்கும். அழகு என்பது அவனோடு காலம் கழித்த மனைவியையும் தான் ஈன்றெடுத்த மகளையும் கொலை செய்யக்கூடிய அளவிற்கு கொண்டு போய் விட்டு விடுகிறது. அதனாலதான் அல்லாஹ் சொன்னா, முஷ்ரிக்கான பெண்கள் உங்களை வசீகரித்து இழுத்தாலும் சரி, அதை விட ஒரு கருப்பான அடிமை பெண் உங்களுக்கு மிகச் சிறந்தவள். அல்லாஹ் சொன்னா, அல்லாஹ் இந்த உலகத்தையே கொஞ்சம் அழகாகவே காட்டி இருக்கிறான். ஷோவா தெரியும். அந்த ஷஹவாத்துகளை எல்லாம் அப்படியே நேசிக்கக்கூடிய அளவிற்கு தான் இந்த மனிதனுடைய உள்ளமும் இருக்கும். இன்னைக்கு டீ கடை கூட எவ்வளவு ஸ்டைலா வைக்கிறோம். முன்னால எல்லாம் டீ கடைங்கிறது வேற மாதிரி இருந்துச்சு. இப்போ அண்ணன் சாய கடை வச்சிருக்காப்புல, சாய் சங்கர் எல்லாமே ஒரு விலை கூடினா ஒரு ஷோவா கொண்டு போய் வச்ச உடனே மக்கள் அங்கே போய் குடிக்கிறோம். 10 ரூபா கொடுத்தாலும் அங்கே போய் டீ குடிக்கணும். ஏன்? ஒரு ஷோ. அதே பால் தான். கொஞ்சம் தேயிலினுடைய குவாலிட்டி வேணா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனாலும் அதே பேரு டீ தான். காஃபி ஷாப்புக்கு போகிறோம் இன்னைக்கு, அதே காஃபி தான்.
ஆனா அதை கொஞ்சம் ஷோவா வச்ச உடனே அங்க போய் வாங்குறான். ஜுவல்லரிகளில் கூட எங்கே ஷோ காட்டப்படுகிறதோ அங்குதான் கூட்டம் செல்கிறது. என்ன வியாபாரத்துக்கு இன்னைக்கு ஷோ தேவை? எந்த அளவுக்கு நான் மார்க்கம் சொல்றதுக்கு கூட இன்னைக்கு ஷோ காட்ட வேண்டியிருக்கு. அப்படிதானா? மார்க்கம் சொல்வதற்கு கூட ஷோ காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்படித்தான் இந்த மனித மனம் விரும்புகிறது. இப்ப அல்லாஹ் இந்த உலகத்தை பத்தி சொல்றான், டேய் இது ஒரு அலங்காரம், இது ஒரு ஷோ. அந்த ஷோல முதல்ல அல்லாஹ் சொல்றது மினன் நிசா, பெண்கள். இன்னைக்கு நம்மள நிறைய பேர் விழுந்து கிடக்கிறமே ஒரு ஷோல, அந்த பெண்கள் தான் முதல் வீழ்ச்சி. அதுல அந்த ஷோல விழுந்துட்டேன்னு சொன்னா அப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. அப்புறம் தான் சொல்றான் வல்பனீன, மக்கள், வல்கனாத்தீரில் முகந்தரத்தி மின தஹபி வல்ஃபில்லா, அதுக்கப்புறம் தான் கோல்டு வெள்ளி கூட்டங்கள் குவியல்கள், வல்கைலில் முஸவ்வமா, நல்ல வாகனம், நல்ல காரு, பஜேரோ, ரோல்ஸ் ராய்ஸ், 5.5 கோடிக்கு கூட இறக்கி இருக்கிறான ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் இன்னைக்கு. இந்த மாதிரி வாகனங்கள். வல்லன்ஆம், அடுத்து கால்நடைகள், வல்ஹர்த், அப்புறம் விவசாய நிலங்கள். இதெல்லாம் அல்லாஹ் சொல்றான், இதெல்லாம் நம்மளுடைய மனசு விரும்புது தானே. முதல்ல அழகான பொண்ணு வேணும், அப்புறம் நிறைய மக்கள் வேணும். இதெல்லாம் நம்முடைய மனசு விரும்புறது தானே. கல்யாணம் முடிச்ச உடனே அடுத்து இந்த சமூகம் கேட்கிறது, என்னாச்சு விசேஷம் ஒண்ணு இல்லையா, குழந்தை இல்லையா? இப்ப இந்த மனிதன் எதை விரும்புவான் என்று குர்ஆன் சொல்கிறதோ அது யதார்த்தத்தில் நம்முடைய உணர்வு அதைத்தான் கேட்கிறது. அப்புறம் என்ன, போட்ட ஜுவல்ஸ் எல்லாம் இருக்குதா, மாப்பிள்ளக்காரன் வித்துட்டானா, இல்ல அவன் எதுவும் வாங்கி போட்டு இருக்கிறானா, இந்த சமூகம் கேட்கிறது. அப்ப இவளுக்கு பீரோ நிறைய ஜுவல்ஸ் வேணும், லாக்கர்ல ஜுவல்ஸ் வேணும். அடுத்து என்னது, காரு. என்ன காரு வச்சிருக்கீங்க? புதிய மாடல் காரு, ஃபார்ச்சூனர் வாங்கக்கூடாதா? இன்னோவா எல்லாம் இப்போ ஓல்ட் ஆகி போச்சு. கேட்கிறோமா இல்லையா? ஒரு என்ன பைக்கை மாற்றக்கூடாது நம்ம கேட்கிறோமா இல்லையா? அல்லாஹ் சொல்றான், உன் மனம் இப்படித்தான் இருக்கும். நம்முடைய மனசு விரும்ப படைச்சது அல்லாஹ் தானே. இவனுடைய மனசு எதை விரும்பும் என்கிறதை அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். அடுத்து என்னது, இடம் வாங்க கூடாதா? அங்க விற்கிறானே, இங்க போடுறானே, இங்க வருது, இதை வாங்கி போடக்கூடாதா? இதெல்லாம் இவனுடைய மனசு விரும்பும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்படி இவனுடைய மனம் விரும்பக்கூடிய முதல் ஷோ அழகான பெண்கள். ஆனா சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னான், குல் அவுனபியுகும் பிகைரின் மின் ஸாலிகும் லில்லதீன தகவ் இன்த ரப்பிஹிம் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு காலிதீன ஃபீஹா அஸ்வாஜும் முதஹ்ஹரத்தும் வ ரிضவானும் மினல்லாஹ் வல்லாஹு பஸீரும் பில் இபாத். நபியே சொல்லுங்கள், நபியே, அழகான பெண்களை விட அழகான பெண்கள் இவனை மயக்கலாம், இவனை வசீகரிக்கலாம், இவனுடைய உள்ளத்தை கொள்ளை கொள்ளலாம். நபியே அவுனபியுகும் பிகைரின் மின் ஸாலிகும், இதைவிட மிகச் சிறந்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று நபியே அவர்களிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள். லில்லதீன தகவ் இன்த ரப்பிஹிம், அது யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் தெரியுமா? அல்லாஹ்விடத்திலே இறை எஞ்சி இருக்கக்கூடிய முத்தகீன்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் காலிதீன ஃபீஹா, நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஆறுகள் ஒழுகி ஓடக்கூடிய சுவர்க்கத்திலே அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த விஷயம் என்ன தெரியுமா? வஅஸ்வாஜும் முதஹ்ஹரா, பரிசுத்தமான பெண்கள், பரிசுத்தமான பெண்கள், பரிசுத்தமான பெண்கள். பெண்கள் மட்டுமல்ல, நீ இன்றைக்கு செல்லக்கூடிய பெண்ணு பரிசுத்தமானவளா? நீ எவளுக்கு பின்னால போறியோ அவள் பரிசுத்தமானவளா? இன்றைக்கு காதலை விட கள்ளக்காதல் பெருகி வருகிறது. காதலை விட கள்ளக்காதல். காதலுக்கு இவன் செலவு பண்ணணும், கள்ளக்காதலுக்கு அவ செலவு பண்றான். இதுதான் வித்தியாசம். அதுலேயும் கூட சுவை கண்டு விட்ட சமூகம் இது. அது நம்முடைய குமரி மாவட்டம் கொஞ்சம் ஜாஸ்தி. என்னடா பட்டவர்த்தனமா பேசுறான்னு நினைச்சுக்காதீங்க. இதெல்லாம் இந்த சமூகத்தில் பத்திரிகைகள் வரைகிறது. அப்புறமா நோட்டீஸ் போட்டுறாங்க, இலைமறை காயாக சொல்லணும். வட்டி வாங்குறத இலைமறை காயா சொல்ல முடியுமா? விபச்சாரம் பண்றதை இலைமறை காயாக சொல்ல முடியுமா? விபச்சாரத்தையும் வட்டியையும் சமூக தீமைகளை தீமைகளாகத்தான் சொல்ல வேண்டும். இந்த சமூகத்தில் மிகைத்து வருகின்ற இந்த தீமைகள் சமூகத்தால் கண்டுகொள்ளாமல் இருப்பதின் காரணமாகத்தான் நல்லவர்களுக்கும் வேதனை வருகிறது. அதை சொல்லியே ஆக வேண்டும். இன்னைக்கு காதலை விட கள்ளக்காதல் பெருகிவிட்டது. சுத்தமான பெண்களை விட அசுத்தமான பெண்கள் இளைஞர்களுக்கு, பெரியவர்களுக்கு கூட பிரியமானவளாக மாறிவிடக்கூடிய ஒரு சூழல்.
அல்லாஹ் சொல்றான் அஸ்வாஜு முத்தஹரா, டேய் இதுக்கு பின்னால போகாதடா, உனக்கு பரிசுத்தமான பெண்கள். பரிசுத்தங்கிறத அவ சொல்லிக்கிட்டதா? அவ சொல்லிக்கிறா நான் வந்து பியூரிட்டியா இருக்கிறேன், வேர்ஜினிட்டியா இருக்கிறேங்கிறத அவ சொல்லிக்கிறதா? அல்லாஹ் சொல்கிறான் முத்தஹரா, பரிசுத்தமான, அல்லாஹ்வினால் பரிசுத்தமாக்கப்பட்ட பெண் உனக்கு சொர்க்கத்திலே இருக்கிறார். நீ இங்க ஐஸ்வர்யா ராய் மாதிரி வேணும், நடிகை மாதிரி வேணும், சினிமா ஸ்டார்ஸ் மாதிரி வேணும்னு சொல்லி இவளுக்கு பின்னால போகாத. இது உன்னை கொண்டு அழிவுல கொண்டு போய் விட்டுரும். இது ஷோ, இதுக்கு பின்னால போகாத. வஸ்வாஜு முத்தஹரா, பரிசுத்தமான பெண்கள் சுவர்க்கத்தில் இருக்கிறார்கள். நபியே அவர்களுக்கு சொல்லுங்கள், வரிதுவானும் மினல்லாஹ், வெறுமனே பெண்ணு மட்டுமல்ல, அல்லாஹ்வினுடைய பொருத்தமும் இருக்கிறது. நீ இங்க தேடிட்டு போற பெண்ணுடைய அவளுடைய பெற்றவர்களின் பொருத்தம் உனக்கு இருக்காது, உன் பெற்றவர்களுடைய பொருத்தமும் உனக்கு இருக்காது. நீ ஒரு பெண்ணை தேடிட்டு போனா உங்க பாப்பா அம்மா சம்மதிப்பாங்களா? இந்த சமூகம் சம்மதிக்குமா? அதெல்லாம் மீறி பொருத்தம் இல்லாமல் ஒரு அழகான பெண்ணுக்கு பின்னால் போவதை விட அல்லாஹ்வினுடைய பொருத்தம் பெற்று மிக அழகான பெண்கள் சுவர்க்கத்திலே இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கத்தினுடைய பெண்களுடைய பரிசுத்தத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவளுடைய எச்சில், சூரியன் சொல்றமே, இந்த சுவர்க்கத்து கன்னிகைகளுடைய எச்சில் ஒரே ஒரு சொட்டு இந்த கடல் நீரில் விழுந்தால், இதுல கடல் நீர்ல விழுந்துச்சுன்னு சொன்னா கடல் நீர் முழுவதும் இனிக்கும் என்று சொன்னார்கள். அப்படின்னா அவளுடைய எச்சிலுக்கே அவ்வளவு டேஸ்ட்னா அவ எப்படி இருப்பா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அல்லாஹ் சொல்றான் அஸ்வாஜ் முத்தஹரா, பரிசுத்தம் என்று சொன்னால் மனிதர்களாலும் ஜின்களாலும் தீண்டப்பட்டிருக்க மாட்டாள். நீ என்னடா பெரிய கண்ணை பார்க்கிற? உலகத்தில் சில பெண்களுடைய கண்கள் உன்னை வசீகரிக்கிறதா? அல்லாஹ் சொல்கிறான் பதித்து வைக்கப்பட்ட முத்துக்களை போன்ற அவர்கள் இருப்பார்கள். அவ்வளவு அழகான பெண்ணு அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தோடு அவர்களுக்கு இருக்கிறது என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். கற்பனையில கூட பார்த்திருக்க முடியாது. அவ்வளவு பரிசுத்தமான பெண் அல்லாஹு தானா உலகத்துல கொஞ்சம் பத்தினித்தனமாக வாழ்ந்து கொண்டாள். இங்க சமீபத்திலே ஒரு நடிகை சொன்னால், நம்ம சொல்றதை விட அவ சொல்றது தானே சரியா இருக்கும். என்னப்பா எங்களுக்கு பின்னாலேயே சுத்தி சுத்தி வர்றீங்க, நாங்களும் ஒரு நாள் பல்லு விளக்கலைன்னா நாரத்தான் செய்யும். அவ சொன்னது பத்திரிகையில ஒரு பேட்டியாக வந்தது. எதுக்கு எங்களை பார்க்கறதுக்கு எங்களை தோற்றதுக்கு இவ்வளவு ஆசைப்படுறீங்க? நாங்களும் ஒரு நாள் பல்லு விளக்கவில்லை என்று சொன்னால் நாற்றமடிக்கத்தான் செய்யும், புரிஞ்சுக்கோங்க என்று ஒரு நடிகை தன்னை பற்றி சொல்லுகிறாள். ஆனாலும் இந்த சமூகம் அதுக்கு பின்னால போகுது. அல்லாஹு சொன்னான் எந்த மனிதனும் தீண்டாத, மனுஷன் மட்டுமல்ல எந்த ஜின்களும் தீண்டாத முத்துக்களை போன்ற பரிசுத்தமான பெண்மணிகள் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தோடு சுவர்க்கத்திலே கிடைக்கிறாள் அப்படின்னு நபியே அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். இந்த துனியாவில் அவ கண்ணு அப்படி இருக்கு, மூக்கு அப்படி இருக்கு, உதடு அப்படி இருக்கு, முடி அப்படி இருக்கு, இதுக்கு பின்னால் இந்த நாட்டத்திற்கு பின்னால் செல்ல வேண்டாம். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வகுப்பறையில் இருக்கிறார்கள். ஹதீஸை படிக்கிறதுக்காக வேண்டி வந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு மாணவன் எப்பொழுதுமே ஒரு பொண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்படிதான் நான் கோ எஜுகேஷனுக்கு கூட நம்முடைய பிள்ளைகளை அனுப்புகிறோம். போகும்போது நம்ம பிள்ளையா போறா, வரும்போது எவனுக்கோ பொண்டாட்டியா வரா. போகும்போது நம்ம பிள்ளை, அட்ரஸு கேராப்பெல்லாம் நம்ம பேர் தான் கொடுக்குறோம், வந்துட்டு சொல்றா உனக்கும் எனக்கும் தொடர்பே இல்லைங்கிறா. எவனோ ஒருத்தனுக்காக. ஒரு பையன் அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்கிறான். இவர் சொன்னாரு, எப்ப பாடம் தானே படிக்க வந்த, நீ என்ன கவனி, பாடம் நான் தானே நடத்துற, என்ன கவனினாரு சொல்லி கொஞ்ச நேரம் இவரை பார்ப்பான். அதுக்கப்புறம் திரும்பவும் அங்க பார்ப்பான். கடைசியா இவனை கவனிச்சுட்டே வந்தவங்க, உனக்கு அந்த பொண்ணு வேணுமா? ஆமா. ஏன்னா இந்த பெண்களுடைய விஷயத்துல அல்லாஹ் ஷோன்னு சொல்லிட்டான் பாத்தீங்களா, முதல் ஷோ. ஒருத்தனை எவ்வளவுதான் கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுத்தாலும் இல்லை, அப்ப வந்து ரொம்ப
துனியாவில் வேற காதல் அப்படி கிடையாது. எங்க காதல் ரொம்ப புனிதமானது. நான் அவ்வளவு நேசிக்கிறேன், அவ அவ்வளவு என்ன நேசிக்கிறா. விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு வா, தெரியும் நிலைமை என்னங்கிறது. அப்படிதானே இன்னைக்கு அப்படித்தானே நடக்குது. எவ்வளவு சொன்னாலும் புரியவே செய்யாது. அவன் நம்மளை என்னமோ எதிரியா பாப்பா. எங்க வாப்பா என்னமோ சொல்லி உங்களை கூட்டு வந்துட்டாரு. எங்க வாப்பா அப்படி கிடையாது, அவரே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாரு, அப்பா அவருக்கு தெரிஞ்சுக்காதா, நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு அவன் நமக்கு கவுன்சிலிங் பண்றான். காதல் விஷயத்துல போய் கவுன்சிலிங் கொடுக்க போனா இளைஞர்களுடைய நிலைமை அப்படி இருக்கு. அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறான். இந்த பையன் இப்படிதான் இருப்பான், உனக்கு அந்த பொண்ணு தானே வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு நல்ல இந்த லூஸ் மோஷன் போறதுக்கு உண்டான மருந்தை கொடுத்து ஒரு ரூம்ல அடைச்சிட்டார். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் உள்ளேயே பொண்ணை ஒரு சின்ன ரூமில் அடைச்சி போட்டுட்டு அவனை கூப்பிட்டாரு. போ, உனக்கு அந்த பொண்ணு தானே வேணும், போ அந்த ரூமில் இருக்கா, என்ன வேணுனாலும் செய்துக்கோ. உள்ளே போனவன் சோரில் அடித்த பந்து மாதிரி வேகமாக ரிட்டர்ன் வரான். ஒரு ரூமில் ஒரு நாள் ஃபுல்லாக லூஸ் மோஷன் போய் ஒரு பொண்ணு இருந்தால் என்ன இருக்கும்? பொண்ணுக்கு தானடா, பாடத்தை கூட கவனிக்காமல் அவளையே தானே பார்த்துட்டு இருந்த. அந்த பொண்ணை நான் என்னுடைய பெர்மிஷனோட உனக்கு தந்தாச்சு போ அப்படின்னா, இல்ல வேண்டாம் உஸ்தாது அப்படி இப்படிங்கிறான். என்னடா அப்ப நீ நேற்றைய தினம் வரையிலும் நான் உபதேசிக்கின்ற பொழுது அந்த பெண்ணையே பார்த்து கொண்டிருந்தாய், இன்னைக்கு அவளை வேண்டாங்கிற. அப்ப நீ யதார்த்தத்தில் விரும்பியது அந்த பெண்ணினுடைய வயிற்றிற்கு உள்ளே இருந்த அந்த நஜீசையா? அறிவுபூர்வமா கேட்டாரு. அது உள்ள இருக்கிற நேரத்துல நீ அவளையே பார்த்துட்டு இருந்த, அது வெளியே வந்ததுக்கு பின்னால நீ வேண்டாங்கிற. அப்ப நீ யதார்த்தத்தில் நேசிப்பது நஜீசையா அவளையா? இதை ஒரு பாடமாக எடுத்துக் கொள்ளுங்கள். இதுதான் இமாம்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய போதனை. அந்த நஜீஸ் உள்ள இருக்கிறது வரைக்கும் தான் ஆப்பிள் கண்ணம், செர்ரி உதடு, ஐஸ்கிரீம் லிப்ஸ், இதெல்லாம் நீ வர்ணிக்கிற நேரத்தில் கீழே என்னது நஜீசு நஜீசு நஜீசுங்கிறத போட்டுக்கோ. அது உள்ள இருக்கிறது வரைக்கும் தான் ஆப்பிள் கண்ணம் கண்ணமா இருக்கும், செர்ரி பழம் மாதிரி உதடு இருக்கும், திராட்சை மாதிரி கண்கள் இருக்கும். அந்த நஜீஸ் வெளியே போயிருச்சுன்னு சொன்னா இதெல்லாம் இருக்காது. யதார்த்தத்தில் நீ நேசிப்பது, நீ பாப்பா உம்மாவை எதிர்ப்பது, நீ ஊரை எதிர்ப்பது, நீ இந்த மார்க்கத்தை விட்டுக் கொடுப்பது நஜீசுக்காக வேண்டி என்கிற உணர்வோடு வாழ்ந்தால் இன்ஷா அல்லாஹ் யா மஅஷரஷ் ஷபாப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அழைப்பை மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அழகல்ல, பணமல்ல, குடும்ப பாரம்பரியம் அல்ல, வாழ்க்கைக்கு வேண்டியது மார்க்கம். மார்க்கமுடைய பெண்களை தேர்ந்தெடுங்கள். அதனால அதை விட மோசமாக இஸ்லாமிய கலாச்சாரத்தை விட்டு வெளியேறக்கூடிய, இந்திய கலாச்சாரத்திற்கு மாற்றம் செய்யக்கூடிய காதல் போன்ற மிக மோசமான நவீன விபச்சாரத்தில் அணுவளவும் ஈமான் இருக்கக்கூடிய இளைஞர்களான இஸ்லாமிய இளைஞர்களான நாம் ஒருபோதும் அதுக்கு வாழ்த்து அனுப்புறதுங்கிறது மட்டுமல்ல, அப்படி ஒரு சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய மூளையில் இருக்கவே கூடாது. செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். வயசானவங்க தான் இன்ஷா அல்லாஹ் சொல்ல மாதிரி இருக்கு. இளைஞர்கள் சொல்லுங்க, அவங்க இனி போய் எங்க யாருக்கு வாழ்த்து அனுப்புறது? சொல்லுங்க இளைஞர்கள் சொல்லுங்க, இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா, மாறலாமா? இன்ஷா அல்லாஹ். அப்ப சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும் விபச்சாரம் மலிவாயிரும். கியாமத்தினுடைய அடையாளத்தை பற்றி சொல்லும்போது சொன்னாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், போகக்கூடிய வழியில் இந்த மார்க்கம், இந்த ரசூலினுடைய வார்த்தைகள் எவ்வளவு நிதர்சனமாக இன்னைக்கு நடந்துட்டு இருக்குதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம். போகக்கூடிய வழியில் 2 பேர் விபச்சாரம் பண்ணிட்டு இருப்பான், விபச்சாரம் நடந்துட்டு இருக்கும். இவன் சொல்லுவான், கொஞ்சம் ஒதுங்கி இருக்கக்கூடாதாப்பா அப்படின்னு. இந்த லவ்வர்ஸ் டேக்கு பாருங்க, மெரினா பீச்சில் பார்க்கில் சொத்தவளை நல்ல வேலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வட்டக்கோட்டை கன்னியாகுமரியில் நடக்கிறதெல்லாம் என்ன தெரியுமா? அவன் எவனையும் கண்டுக்க மாட்டான். அவனுக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு அட்டு ஃபிகரோ லட்டு ஃபிகரோ, அதை அன்னைக்கு யூஸ் பண்ணிக்கிடணும். ரசூலினுடைய வார்த்தைகள் நிதர்சனமாக்கப்படுகிறது. இன்றைக்கு எல்லா டிவி சேனல்களும் கேமராக்களும் போய் பொதுமக்களை பேட்டி எடுக்கிறாங்க. பாவப்பட்ட பொதுமக்கள் சொல்றாங்க, பிள்ளைகளை கூட்டிட்டு இந்த பார்க்கு பக்கமே வர முடியலங்க. மியூசியத்துக்கு போனா அங்க, தியேட்டருக்கு போனா இங்க, ஷாப்பிங் மாலுக்கு போனா இங்க, எல்லா இடத்திலையும் மிக பட்டவர்த்தனமாக விபச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது என்று இன்றைக்கு அங்கலாய்த்துக் கொள்ளுகிறார்கள். ரசூலுல்லாஹ் 1400 வருஷத்துக்கு முன்னால சொன்னாங்க, இப்படி ஒரு காலம் வரும், நீங்க தான் ஒதுங்கி போகணும், நீங்க தான் ஒதுங்கி போகணும்.
அதனால இன்ஷா அல்லாஹ் இது மாதிரி காலங்களில் நாம் ஒதுங்கிடணும். நமக்கும் அந்த கலாச்சாரத்திற்கும் சம்பந்தம் இல்லை. உலகத்திற்கு மிக உன்னதமான கலாச்சாரத்தை போதித்து கொடுத்தவர்கள் நாம் என்கிற ஒரு உணர்வோடு இன்ஷா அல்லாஹ் இதில் என்ன செய்யணும்னு சொன்னால், நம்ம பிள்ளைகள்கிட்ட நம்ம சொல்லணும். ஆண்ட்ராய்டு ஃபோனை வாங்கி கொடுத்து கோ எஜுகேஷனில் படிக்க வச்சு அவனுக்கு எல்லா ஃப்ரீடத்தையும் கொடுத்தது, அதுக்கப்புறம் லவ் பண்ணாதடனா அவன் பண்ணத்தானே செய்வான். அவனே ஒதுங்கி இருக்க நினைத்தாலும் இந்த சமூகம் அவனை விடாது. அதிலெல்லாம் சிக்காமல் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது என்பதை பெற்றவர்களான நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அப்படிப்பட்ட சிறந்த ஒழுக்கமுள்ள நல்ல கலாச்சாரத்தை பேணக்கூடிய நல்ல மக்களாக நம்மையும் நம்முடைய சந்ததியினர்களையும் ஆக்கி தந்தருள் புரிவானாக. டெல்லியினுடைய